ஹாய், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு முட்டை கிரேவி பண்ண போகிறோம். வாங்க, தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 30 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு 2 தக்காளி, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 2 ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூன், கிராம்பு 3, பட்டை 1, கல்பாசி கொஞ்சம். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். முட்டை கிரேவியை தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. மசாலாவை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணாலும் சேர்த்துக்குங்க. தண்ணி உங்களுக்கு தேவையை பொறுத்து சேர்த்துக்குங்க. கிரேவி கொதிச்சிருச்சு, நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை கீரல் போட்டு சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தாச்சு, ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். சூப்பரா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓரத்துலலாம் பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது. கிரேவி ரெடி. இதே ஸ்டைல்ல சிக்கனும் செய்யலாம். முட்டை கிரேவி ரெடி, வாங்க சாப்பிடலாம்.